ஜான் ஜபராஜை குறித்து பார்க்க போகிறோம். அவர் இப்பொழுது லேட்டஸ்டாக அவர் ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிட்டிருந்தார். அந்த இதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று அவர் வந்து கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச்சை ஆரம்பித்து எல்லாருக்கும் கம்யூனியன் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வர்ற இதில் பார்ப்போம். அவர் வந்து நான் மிகவும் துக்கப்படுறாராம், ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காராம். அப்படி இப்படின்னு ஒரு அனுதாபத்தை உங்ககிட்ட வாங்குறதற்காக உங்களை ஏமாற்றி வஞ்சகமாய் இந்த லெட்டரில் எழுதியிருக்கிறார். அதை குறித்து நம்ம இந்த விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த லெட்டரில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், எல்லா பிரச்சனைகளுக்கும், எனக்கு நடந்த எல்லா துன்பங்களுக்கும் என் மனைவி தான் காரணம். என் மனைவியோடலாம் நான் சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா அவ்வளவு மோசமானவள்ங்கிற மாதிரி அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கிறார். நான் என்னுடைய பையனுக்கும் என்னுடைய மனைவிக்கும் எல்லா விதமான உதவிகளும் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஆடி காரை வந்து அவன் பையனுக்கு கொடுத்துட்டாராம். அந்த ஆடி காரையும் அவங்க ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. என் மேலே உள்ள வெறுப்பு அப்படி காமிக்கிறார்கள். அதாவது அவர்கள் வந்து மனைவி வந்து மிக மோசமானவள், அதனால் அவளோட வாழலாம் முடியாது. என் மேலே தப்பே கிடையாது, மனைவி மேலே தான் தப்பு. என்னுடைய ஊழியத்தை கெடுப்பதற்காகவும், நான் சர்ச்சை நடத்தக்கூடாது என்றதை கெடுப்பதற்காகவும் இவர்கள் வந்து எனக்கு விரோதமாக வந்து காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு ஏமாற்று அனுதாபத்தை உங்கள் மீது வைக்கிறான். ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மிகவும் ஜாக்கிரதை. அனுதாபத்துக்கு ஏமாற வேண்டாம். ஏனென்றால் வேதம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், இப்போ நான் ஜான் ஜபராஜுக்கே கூறுகிறேன், உன் மனைவியோடு உன்னால் வாழ முடியலையா? சரி, மனைவியை விட்டு பிரிந்து வந்து நீ சர்ச்சை ஆரம்பிச்சிருக்க, அப்புறம் மனைவியை விட்டு பிரிந்து நீ தனிமையாக வாழணும். ஆனால் ஒரு கள்ளக்காதலையும் நீ கூட்டிக் கொண்டு அலைகிறாயே, இதை ஏன் உங்களால் விசுவாசிகளை உங்களால் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியலாமா நோக்கி? மனைவியோடு நான் வாழ முடியலன்னா நீ மனைவி இல்லாமல் தனியாக வாழ்ந்து விட. மனைவியோடு நீ வாழாமல் நீ வந்து ஒரு கள்ளக்காதலியோடு வந்து இப்போ சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கிறது எவ்வளோ ஒரு வெட்கக்கேடு. இதை குறித்து கேள்வி கேட்பதற்கு ஒரு போதகர்களுக்கு, ஒரு பயல்களுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திராணி இல்லை. ஒரு 2-3 பேர் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு கள்ளக்காதலியை பக்கத்திலே வைத்துக்கொண்டு அவன் சபையை நடத்தி இருக்கிறான். அதுலேயும் போய் அவனுடைய சபையை கேட்பதற்கு என்று வாயை பிளந்து கொண்டு இன்னும் நிறைய ஜனங்கள் வந்து பெய் கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள். கம்யூனியன் வேறு கொடுக்குறாரு, ஒரு சின்ன கப்பில் அப்படி ஒரு ஸ்டைலிஷாக, அதாவது அவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வந்து கொடுக்குறாருலாம். இதெல்லாம் பிசாசே அப்படி வந்து பண்ணி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பிசாசினுடைய காரியம். உடனே அவன் ரத்தத்தை இப்படி இயேசு கம்யூனியன் அப்படி கொடுக்கான், உடனே கடவுளுடைய இது பண்ணிட்டாங்கன்னு மயங்காது இருக்கு தயவு கூர்ந்து. அவன் ஏமாத்துறான். அவன் மனைவியை விட்டு பிரிந்துட்டானா தனியாக இருக்க வேண்டியது தானே, ஏன் கள்ளக்காதலையும் கூட்டிகிட்டு கொண்டு அலைய வேண்டும்? அதாவது அதை குறித்து அவருடைய கேள்வி கேளுங்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே உங்களை வஞ்சிக்கிறார்கள். பிசாசே இந்த கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச்சை நடத்தி கொண்டு இருக்கிறது. அதை குறித்து தான் விரிவாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, அடுத்ததாக இந்த ஜான் ஜபராஜை குறித்து வீடியோ போட்ட உடனே ஒரு அம்மா அடிக்கடி வந்து கமெண்ட் பண்ணுவோம். இந்த அம்மா மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுகிறார்கள். அந்த கமெண்ட்டை நான் லிஸ்ட் பண்ணுறேன். அது என்ன கமெண்ட் என்றால், இந்த கமெண்ட்டுக்கு நான் ஒரு தெளிவான பதிலை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு நான் வந்துள்ளேன். அதாவது, நீ பெர்ஃபெக்டா ஜான் ஜபராஜை குறித்து கேள்வி கேட்கிறதுக்கு? இந்த உலகத்தில் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் அவர் கடவுளுக்கு தான் ஊழியம் பண்ணுகிறார். அவர் உண்மையிலே வந்து கிறிஸ்துவனுடைய சபையை தானே வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் வந்து அந்த அம்மா வந்து பேசுகிறது. அந்த அம்மா இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். ஆமாம், உலகத்தில் வந்து யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் பெர்ஃபெக்ட்னா நானும் கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் கிடையாது. சுற்றி இருக்கிற யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. அது உண்மைதான். இதைத்தான் ஒரு சகோதரர் கூட எனக்கு கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னார், ஒரு நபரை குறித்து. அந்த நபர் பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொன்னார். உடனே அப்பொழுதுமே நான் சிந்தித்தேன், என்ன அந்த நபர் பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்கிறாரு, அப்புறம் அந்த உலகத்தில் யார் பெர்ஃபெக்டாக இருப்பாருன்னு நானே சிந்தித்தேன். இந்த நபர் அந்த நபரை பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த சொல்லுகிற அந்த நபர் பெர்ஃபெக்டா, இல்லை அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நான் பெர்ஃபெக்டா? இதுக்கு வேதம் என்ன பதில் சொல்லுகின்றது என்றால், இந்த உலகத்தில் வந்து யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதாவது நம்ம அம்மா கமெண்டில் பண்ணது வந்து கரெக்டான காரியம்தான். ஆனால் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி ஜான் ஜபராஜை கேட்கலாம், அவன் கடவுளுக்காக தான் சர்வையை நடத்துகிறான்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து தவறானது. அதை குறித்து அந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி தவறானது அப்படி என்று கேட்பீர்கள். அதற்கு
நான் உங்களுக்கு வேத வசனத்து ஆதாரத்தோட நம்ம வந்து பார்த்துருவோம் அது எப்படி தப்பு தவறு என்பதை. ஏன்னா வசனத்தை ஃபுல்லாக வாசித்துருவோம். வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து தவறு என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதாவது நம்ம எல்லாருமே வந்து இப்பொழுது வந்து பிரசங்கம் பண்ணுகிறோம் என்றால் கிறிஸ்துவின் நீதியை வைத்து தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அப்படின்னா யார் பெர்ஃபெக்ட்? கிறிஸ்து பெர்ஃபெக்ட். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு மனிதன், அவர் யார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாக வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி சிறந்தார். அவர் ஒருவர் மாத்திரமே பெர்ஃபெக்டாக அந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றார். அதனால அவருடைய நீதியை வைத்து நாம் சொல்லலாம். அவருடைய நீதி தான். அவருடைய நீதி வந்து இது கிடையாது. அப்புறம் அவருடைய நீதி என்ன என்பதை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். இதுதான் அந்த வேதவசனம் வந்து கூறுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ அந்த அம்மாவை நோக்கி நான் கேள்வி கேட்கலாம். இந்த அம்மா அப்படி கேள்வி கேட்கலாம், நீ யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு நீ ஜான் ஜபராஜ் கேட்கலாமா? அவர் சரியாதான் செஞ்சு கொண்டிருக்கார். அவர் கள்ளக்காதலியோடு செல்வது சரிதான். அவர் கள்ளக்காதலியோடு வந்து சபையை நடத்தினாலும் சரிதான். ஏன்னா அந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால நீ அவனை கேட்கலாம் கூடாது அப்படி வந்து அந்த அம்மா சொல்லிக்கிறது. இப்போ நானும் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். சரி, இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, அதனால நம்ம தெருவில் நின்று ஒரு உபச்சாரம் பண்ண முடியுமா? இல்லை தெருவில் நின்று ஒரு சின்ன பிள்ளையோட போய் பாலியல் வன்கொடுமை பண்ண முடியுமா? சரி, ஒரு சின்ன பிள்ளையோட பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு ஒரு தெருவில் போய் பண்ணிட்டு ஒன்று போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸை பார்த்து கேட்பீர்களா, போலீஸ் நீங்க பெர்ஃபெக்டா? நீயும் பெர்ஃபெக்ட் கிடையாது, அதனால நான் பண்றது சரிதான் நீங்க சொல்ல முடியுமா? அது சொன்னால் போலீஸ்காரன் அதை அக்செப்ட் பண்ணுவானா? கொஞ்சமா சிந்திக்கணும். புரியுதா? உலகத்துல வந்து யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் பைபிள் நமக்கு என்ன கூறுகிறது என்றால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். அந்த அந்த கிளென்சிங், அந்த பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாக நம்ம செல்ல வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும் என்பதை வேதம் போதிக்கிறது. இப்பொழுது நம்ம நோக்கி நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப ஜான் ஜபராஜ் பண்ணுகிற விஷயம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்ங்கிற ரீதியில அவர் வந்து சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்ல நீதி உள்ளவர் இன்னும் நீதி செய்யட்டும்ங்கிற மாதிரி காண்பித்தா சபையை அவர் நடத்துகிறார்? இல்ல, அங்கதான் தவறு வருது. அதுதான் தவறு. இதுதான் கிறிஸ்துவின் நீதிக்கு எதிரானது. ஏன்னா கிறிஸ்துவின் நீதியை வைத்து தான் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறோம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் நான் என்னுடைய நீதியை வைத்தா பிரசங்கம் பண்ணுகிறேன் கிடையாது. புரியுதா? கிறிஸ்துவின் நீதியை வைத்து பிரசங்கம் பண்ணுகிறேன். உனக்கு இது கிறிஸ்துவின் நீதி இல்லை என்று சொல்வதற்காக தான் எங்களை போன்றவர்களை கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய ஊழியக்காரர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளை எச்சரிப்பார்கள் என்று வேதம் வந்து கூறுகிறது. ஆக இப்பொழுது உங்களுக்கு சத்தியம் புரிந்திருக்கும். இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, அதனால நானும் என் இஷ்டம் போல வாழ்வேன் என்னன்னா அவனுக்கு தான் நியாய தீர்ப்பு உண்டு. அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் மாறதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும், நம்ம அதை நோக்கி ஓடணும். அந்த முயற்சி நமக்குள்ள இருக்கா என்பதை கடவுள் வந்து பார்க்கிறார். இப்போ ஜான் ஜபராஜும் இவன் சபையை நடத்துவது எல்லாவற்றையும் விட்டு அவன் மனைவியோடு இல்லைனாலும் அந்த கள்ளக்காதலை அவன் விலைக்கு தள்ளி விட்டு முதலாவது அவனுக்காகவும் அவன் குடும்பத்துக்காகவும் உட்காந்து ஜெபிக்கட்டும். ஜெபித்து அவன் குடும்பத்தை முதலாவது நடத்தட்டும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. அதையே அவன் இது பண்ணாமல் இங்க வந்து சபையை வந்து அவன் நடத்த வருகிறான் என்றால் அது பிசாசம் வந்து நடத்துகிறது. இந்த சபைக்கு போகிற அத்தனை பேரும் ஆக்கினைக்குள்ளாவார்கள், அவங்க அத்தனை பேரும் அழிவுக்கு நேராக செல்லுவார்கள். அதுதான் வேதம் கூறுகிறது. இப்பொழுது உங்களுக்கு சத்தியம் தெளிவாக வந்து புரிந்திருக்கும். இப்போ அப்போதே அப்படியே அந்த வெளிப்படுத்தல் 22:8 வந்துருங்க. என்ன கூறுகிறார் என்றால், யோவான் ஆகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த யோவான் வந்து என்ன பண்ணுகிறார் என்றால் அந்த தூதனுடைய காலில் போய் விழுறான். ஏன்னா தூதன் தான் எனக்கு இதை வந்து காமிச்சிட்டாரு. அப்படி உடனே காலில் போய் விழுந்துட்டான். உடனே இந்த தூதன் என் காலில் விழுந்துட்டியா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லலை. அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடனும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வர்த்தனையை கை கொள்ளுகிறவர்களோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். இந்த தூதனே சொல்றான். என்ன சொல்றான்னா, நானும் ஒரு ஊழியக்காரன் தான். நீ ஏன் காலில் வந்து ஏன் விழுற? நீ தேவனை தொழுதுகொள் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நம்ம என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இப்பொழுது நீங்கள் பாருங்க, பாஸ்டர் வந்துட்டாருன்னா பாஸ்டர் ஐயா 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 என்று இப்படி வந்தனம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்.
இதுவும் ஒன்றுதான். ஒரு தூதர் காலில் போய் விழுறதும் ஒண்ணுதான். அந்த தூதனை என்ன சொல்றான், நீ என் காலில் வந்து விழாத, நீ தேவனை தொழுதுகொள். அப்படின்னா இப்போ நீங்க அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாஸ்டர் ஐயா, அந்த ஐயா, அந்த ஐயா நீங்க போறதுனால தான் நீங்க வீழ்ச்சிக்கு நேராக சென்று விடுவீர்கள், நீங்கள் அழிவுக்கு நேராக சென்று விடுவீர்கள். என்றால் வேதம் என்ன கூறுகிறது, நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள், எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி கடவுள் வந்து கொடுத்திருக்கிறார். அதனால் அவர்களை நோக்கி வந்தனம் வந்தனம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களும் உங்களை போன்றவர்கள் தான். நீங்களும் அவரும் எல்லாம் ஒன்று தான். அதுதான் வேதம் வந்து கூறிக்கொண்டிருக்கிறது, ஈக்குவாலிட்டி. தூதன் என்ன சொல்லுகிறார், நானும் ஒன்ன போல உன்ன ஊழியக்காரன் தான். உன்னை ஊழியக்கார விசுவாசிகள் தான் ஊழியக்காரன், ஊழியக்காரன் தான் போதகன், போதகன் தான் அந்த ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டியை விட்டுட்டு பாஸ்டர் ஒரு பெரிய ஆள் அப்படி நீங்க வந்தனம் வந்தனம் என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாஸ்டர் காலில் போய் விழுறதுக்கு இதுதான். அப்படி என்றால் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளவில்லை. அதான் நீங்க யோவானுக்கு அந்த தூதனை எச்சரிக்கிறார், நீ என் காலில் விழாத, நீ தேவனை தொழுதுகொள். ஒரு மனுஷன் காலில் போய் விழாமையும் ஒரு மனுஷனை வந்தனம் வந்தனம் என்று இது பண்ணாமல் ஒருத்தன் எவன் இருக்கிறானோ அவன் தான் தேவனை தொழுது கொள்கிறான் என்று இந்த வசனம் வந்து கூறுகிறது. ஒரு மனுஷனுக்கு வந்தனம் போட்டுக்கொண்டு ஐயா வணக்கம், மனுஷன் என்னை காட்டிலும் ஒரு மனுஷன் பெரியவன், என்னை காட்டிலும் ஒரு மனுஷன் பாஸ்டர், அதனால பாஸ்டரை ஐயா என்று நான் கூறுகிறேன், அவரை வந்தனம் போட்டு நான் அழைப்பேன் என்று நீங்கள் பண்ணி கொண்டிருந்தால் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளவில்லை என்று நான் கூறவில்லை, இந்த வசனம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 22:9 கூறுகின்றது. ஆகையால் தயவு கூர்ந்து இப்படி போதகர்களுக்கெல்லாம் நீங்க போய் ரெஸ்பெக்ட், இது ஐயா வந்தனம் வந்தனம், நீங்களே போதகர்கள், நீங்களே ஆசாரியர்கள். இந்த வசனம் கூறுகிறது, பூமியிலே ஒருவனையும் குரு என்று கூறாதிருங்கள், பூமியில ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள். அப்புறம் நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நமக்கு குரு பிதா எல்லாமே யார் என்றால் கிறிஸ்து தான். ஏன்னா எல்லாமே ஈக்குவாலிட்டி. இப்ப இந்த குரு என்ன காமிப்பான், இந்த உலகத்திலே பாருங்க, இந்த இளையராஜா காலில் போய் விழுவாங்க, ஒவ்வொரு மனுஷன் காலில் போய் விழுவாங்க. அந்த குருவே தான் பெரிய ஒரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சவர், உன்னோட நான் பெரியவன் அப்படின்னு காட்டுறான். அவனும் போய் சும்மா போய் காலில் விழல, இவன் நான் உன்னோட ஒரு பெரியவன் அப்படின்னு காட்டுறதுனாலதான் அவன் போய் காலில் போய் விழுறான். ஆனா உண்மையில இவன் பெரியவனாலும் இவன் பெரியவன் கிடையாது. ஒருத்தன் தன்னை பெரியவன், தன்னை குரு என்று காண்பிக்கிறான் என்றால் அவன் மறைமுகமாக கிறிஸ்து குரு கிடையாது, கிறிஸ்து பெரியவர் கிடையாது, கிறிஸ்துவுக்கு ஒன்றும் தெரியாது, கிறிஸ்துவை ஓரமாய் வைத்து அவன் தன்னை குரு என்று காண்பிக்கிறான். அவன் அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவன். சத்தியம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆகையால் கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு வந்து குரு, கிறிஸ்து ஒருவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர், கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு வந்து பிதா. அதுதான் வேத சத்தியம். கிறிஸ்து தான் உங்களுக்கு சோர்ஸ், கிறிஸ்துவுக்கும் மேல ஒரு சோர்ஸ் கிடையாது. தன்னை ஒருத்தன் ஒரு குருவாகவும் தன்னை ஒருத்தன் ஒரு போதகராகவும் காண்பிக்கிறான் என்றால் அவன் கிறிஸ்துவை குருவாகவும் அவன் கிறிஸ்துவை போதகராகவும் காண்பிக்கவில்லை என்று வேதம் நமக்கு திட்டமும் தெரியுமாக வந்து கூறுகின்றது. இதுதான் வேதத்தின் ஆழம். தயவு கூர்ந்து இதை கேட்டு மனம் திரும்புங்கள். நீங்கள் வேதத்துக்கு திரும்புங்கள், சத்தியத்திற்கு திரும்புங்கள். அதுதான் பாருங்க, இங்க பாருங்க, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு முந்தின வசனத்தை வாசித்துருவோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு வந்து கடவுள் வந்து புசிக்க கொடுப்பார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் அதன் இலையை நம்ம சாடும்போது ஆரோக்கியம் உண்டாகும் சொல்லி இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் நமக்கு இது பண்ணி கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நித்திய வெளிச்சம் வந்து யார் என்றால் கிறிஸ்து தான் வெளிச்சம் என்று வந்து வேதம் வந்து கூறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் உங்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களாக நீங்க மாற வேண்டும் என்றால், அந்த வாசல்கள் வழியாய் நீங்க நகரத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த வேத வசனம் கூறுகிறது. அப்படின்னா அவருடைய கற்பனை என்ன, அவருடைய பிரதான கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதுதான் அந்த பிரதான கற்பனை. அதை விட்டு திரித்துவ கர்த்தர் இல்ல, இவர் சோர்ஸ், கிறிஸ்து சோர்ஸ் கிடையாது, இந்த கிறிஸ்துவுக்கும் மேல ஒரு சோர்ஸ் இருக்கு, நீங்க நினைக்கிறவங்க எல்லாருமே கற்பனைகளின்படி நடக்கல. அப்படி அந்த கற்பனைகளின்படி நடக்காதவங்க அத்தனை பேரும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது, அதனுடைய இலைகளை உட்கொண்டு ஆரோக்கியம் அடைய முடியாது, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நித்திய வெளிச்சமாக இருக்க முடியாது. என்றால் வசனம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த கற்பனைகளின் இதுதான் மேதனான கற்பனை. இல்ல எனக்கு இவர் தான் குரு, இவரை நான் வந்தனம் கூடுவேன், அவர் என்னோட காட்டிலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற எவனாவது என்னை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு நீ வந்தனம் போட்டீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இல்லை என்று கூறுகிறீர்கள். நிறைய கர்த்தர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா அவருக்கே சக துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அவர்தான் சோர்ஸ், அவருக்கு தான் மகிமை. அதைத்தான் இங்க பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, அது முந்தின வசனம் பாருங்க, திரும்ப வாசிக்க. நான் ஆல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் தான் ஆதியும் அந்தமும். ஆனா நீங்க என்ன கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள்? உமக்கே ஒரு ஆரம்பம் இருக்குன்னு நீங்க கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு என்று சொல்கிறார். இல்ல ஆண்டவரே, உமக்கே ஒரு ஆரம்பம் இருக்கு, உமக்கே ஒரு முடிவு இருக்கு, நீர் சோர்ஸ் கிடையாது என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் வேதம் என்ன கூறுகிறது? நான் தான் சோர்ஸ் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்து தான் சோர்ஸ் என்று வேதம் கூறுகிறது. இல்ல நீங்க கிறிஸ்துவ சோர்ஸ் கிடையாது, அவருக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு போகிறவர்கள் அத்தனை பேர்களும் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கற்பனைகளின்படி நடக்கவில்லை. அப்படிப்பட்ட கற்பனைகளின்படி நடக்கவில்லை என்றால் நீங்கள் ஜீவ விருத்தத்தின் கனியை புசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க மாட்டார். அவர் ஒருவரே கர்த்தர். அதான் கற்பனைகளை விசுவாசித்து அவர்தான் சோர்ஸ். அவருக்கும் மேல ஒரு சோர்ஸ் தேவை கிடையாது. அவர்தான் சோர்ஸ், அவர்தான் ஆதியும் அந்தமும், அவர்தான் ஆல்பாவும் ஒமேகாவும், அவர்தான் முந்தினவரும் பிந்தினவரும். இதை நீங்க விசுவாசித்தாதான் நீங்க ஜீவவிருத்தத்தின் கனியை புசிக்க முடியும். அதை விட்டு இப்படிப்பட்ட போதகர்களும் ஒவ்வொருத்தன் பின்னாடி போய் வந்தனம் போனீங்க என்றால் நித்திய நரகத்திற்குள்ளாக நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொருத்தர் நீங்க மனம் திரும்ப வேண்டும். அதுதான் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பினும் அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேர். வேர்னா என்னது? தாவீதுக்கே வேர் அவர்தான். இந்த வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். இதுதான், அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவருக்கு மேல ஒரு சோர்ஸ் கிடையாது. அவர்தான் சோர்ஸ் என்று விசுவாசிக்கிறவருக்கு அவர் வெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று வேத வசனம் கூறுகிறது. தயவு கூர்ந்து இந்த ஜான் ஜெபராஜ் விசுவாசிகளே, ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி வேதத்துக்கு திரும்பி நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக மாறுங்கள். ஆமேன்.